இங்க பாரு, இந்த நர்சிங் பையெல்லாம் ஒரு ஆளு வெங்காயமா, புது பணக்கார புல்டாக்கு. இங்க பாரு, உன் தாத்தனும் என் தாத்தனும் இந்த தெருவில் தேர் விட்டு இருந்தப்போ சில்லற தேங்காய் பொறுக்குன பயலுவோம். இன்னைக்கு இந்த பயட்டையெல்லாம் அண்ணே அண்ணேன்னு குனிஞ்சு கூளை கும்பிடு போட வேண்டியிருக்கு. காசுக்கு காலை நக்க வேண்டியிருக்கு. வெண்ண நாம என்ன ஒண்ணு இல்லாம போயிட்டோமா? ஆமல்ல, நாம ஒண்ணு இல்லாம தான் போயிட்டோம். ஆனா உடம்பு இருக்குல்லப்பா, ஆய் கொடுத்த உடம்பு இருக்குல்ல. கடவுள் நமக்கு ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி அழகா 2 கிட்னியை எதுக்கு கொடுத்துருக்கான் தெரியுமா? இது மாதிரி நேரத்தில் இல்லாதப்பட்டவனுக்கு ஒன்று கொடுத்தா அவனும் ஹாப்பியாக இருப்பான், நாமளும் நிம்மதியாக இருக்கலாம். இங்கே பாரு, நீயும் உன் சம்சாரமும் ஆளுக்கு ஒரு கிட்னியை கொடுத்துட்டீங்கன்னா இந்த கடன் மயிரையெல்லாம் கழிச்சு கட்டிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. கிட்னியா? என்னென்ன சொல்றீங்க? என்ன ஷாக் ஆகுற? உனக்கு சின்ன குடும்பம், சின்னதா கடன். இப்ப என்னைய பாரு, பெரிய குடும்பம், பெருசா கடன். நானு, என் சம்சாரம், 2 பிள்ளைங்க எல்லாம் மாசா கொடுத்துருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்பெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்வீட் ஃபேமிலின்னு குரூப் வச்சுக்கிட்டு கூத்தும் கும்மாளமும் கொண்டாட்டமுமா இருக்காளுவா. என்ன யோசிக்கிற? இப்ப உன்னால இந்த கடனை அடைக்க முடியுமா? இப்போதைக்கு முடியாதுன்னு. முடியாதுல்ல. இங்க பாரு, நர்சிமுக்கு கிரிக்கெட்டு, ஃபைனான்ஸு இது எல்லாமே ஒரு முகம். அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு தெரியுமா? அரசியல். ஒளிச்சு கட்டிடுவான். சரியா? கவனமாரு. போய் கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. போப்பா. அருளண்ணே சொன்னார், நான் கொடுத்துட்றேண்ணே. சந்தோஷம்பா. நான் கொடுத்து கடன் அடைச்சிட்றேண்ணே. என் பொண்டாட்டி வேணாண்ணே, ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் அறுத்து போட்டு கிடக்குறா. ஏன்பா, நீயும் பொண்டாட்டியுமே கொடுத்தானே என் கை காசு 20-25 ரூபா அடியாகும்பா. நான் உனக்கு பாவம் பார்த்து சொன்னேன், நீ என்னப்பா? என்னதான் வேணா இப்போவே எடுத்துக்கோங்கண்ணே. அவள் வேணாண்ணே. இங்கே பாரு, உடனேலாம் ஆப்ரேஷன் பண்ண போகிறதில்ல, 4 நாள் கழிச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. என்னங்க பேசுகிறீங்க? அவள் உடம்பு தாங்காதுன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னன்னா? என்னடா பேசுற? பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. புருஷன் பொண்டாட்டியை கொடுக்கறத கொடுத்து கழிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன். உனக்கு 1 வாரம் டைம்டா. நீ இந்த ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கணும். என் காசை குடிச்சிட்டு தான் போகணும். போறேன். சீக்கிரமாப்பா, சீக்கிரமா. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். பார்த்து போங்க. பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக திருப்பூருக்கு தப்பிச்சு ஓடி அங்க தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்தா முத்து. இது தெரிஞ்சு பயங்கர கோபமான நரசிம்மு காசுக்காக ஒரு காரியம் பண்ணான். அதாவது உயிரோட இருக்கும்போதே முத்துவுக்கும் சுசிலாவுக்கும் காரியம் பண்ணான். அந்த நேரத்தில் நடந்த தீப்பெட்டி கம்பெனி ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்தவங்க லிஸ்ட்ல முத்து சுசிலா 2 பேரையும் சேர்த்துட்டான் நரசிம்மு. பவரையும் காசையும் வச்சுக்கிட்டு இந்த ஃபேக் டெத்தை கிரியேட் பண்ணி கவர்மெண்ட் தர நிவாரண பணத்தை அவன் வாங்கிக்கிட்டான். இது தெரிஞ்சு நியாயம் கேட்கறதுக்காக ஊருக்கே திரும்பி வந்தான் முத்து. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு கொடுக்க தான் நான் காசு சேர்த்து வச்சுட்ருக்கேன். இந்தாங்க, இதை வச்சுட்டு நானும் என் பொண்டாட்டியும் சாகலைன்னு கவர்மெண்ட்டை சொல்லி சரி பண்ணுங்க. நீயும் பொண்டாட்டியும் செத்துட்டீங்கன்னு கவர்மெண்ட்டையே சீட் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரிவான சோரி. இங்கே பார் ரோஹித் சர்மா, நீயும் பொண்டாட்டியும் ஏற்கனவே செத்துட்டீங்க. இப்போ வீணா என் கையால் அடி வாங்கி சாகாதீங்க. வட்டி காசையும் விட்டு கொடுத்துட்டு சொல்கிறேன்.
ஒழுங்கு மரியாதை அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. அதான் உனக்கு லிமிட்டு. என்னங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? ஒரு அளவுக்கு தாங்க பொறுக்க முடியும், எல்லாத்தையும் இப்படி பொறுத்துக்க முடியும். கையா 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 யாரிட்டா யாரிட்டா கையிட்டா நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ தான் செத்துட்ட, செத்துல போய் சாவு. யாரிட்ட கையிட்ட இனிமே இந்த ஏரியாவில் உன்னை பார்த்தேன் கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, நீ படிச்சாரா? ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் தான் எஃப்ஐஆர் போட முடியும். அது இல்லாமல் போட முடியாது. உன்கிட்ட இருக்க ரெண்டுமே செல்லாது, எப்படி கேஸ் போட முடியும்? சார், நானும் என் பொண்டாட்டியும் சேர்த்துட்டதா சொல்லி காசை வாங்கிட்டாங்க சார். தயவுசெய்து கேஸை போடுங்க சார். கேஸை போடுங்க சார். சார் கேஸ் போடாமல் நான் போக மாட்டேன் சார். சார் கேஸை போடுங்க சார். சார் நான் போக மாட்டேன் சார். கேஸை போடுங்க சார். அப்பதான் நான் அவனை பார்த்தேன். அவன் விஷயத்தை வெளியே கொண்டு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போனேன். ஆனால் பணத்துக்காக முத்துவும் சுசிலாவும் சேர்ந்து தான் இந்த ஃபேக் டெத் நாடகத்தை நடத்தினாங்கன்னு கேஸை அவங்க பக்கமே திருப்பி விட்டான் அந்த நரசிம்மு. இன்னொரு பக்கம் செத்த முத்துன்னு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, ரீல்ஸ் போடுறதுன்னு ஊர் பூரா இவனை வச்சு என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக மொத்தம் அவன் இன்னமும் இந்த ஊரில் ஆவியாக தான் சுற்றிட்டு இருக்கிறான். அரசாங்க கசத்தில் ஹீ இஸ் நோ மோர். என்னங்க சார் கொடுமை இது? ஒருத்தனை இப்படி உசுரோட சாகச்சிட்டானுங்களே. ஏசுநாதர் 3 நாளில் உயிர் தெழுந்தார். முத்துச்சிற்பி தெரியலையே. എന്ത് കഥയാ സാറേ? முட்டாள். வாட்ஸ்அப் காலில் கூப்பிட்றேனுங்க. சின்ன ஒரு பிஸ்னஸ் கால் சார். டெல் மீ. ஐயோ சார், நம்ம தேடி வந்த டோனர் பெரிய சட்ட சிக்கல்ல இருக்கா நாட்டுக்கு சார். அனிமல் மாதிரி ஒரு லோக்கல் ஜேர்னலிஸ்ட் வர கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கான் சார். கான்ஃபிடென்ஷியலாக பண்ண முடியுமான்னு தெரியலீங்க. நம்ம பிஹார் பிளானுக்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோங்க. இதுக்கு தான் நாங்கள் அனுப்பினேண்ணா. ஐயோ சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இரு சுனிலை கனெக்ட் பண்ணுறேன். நமஸ்தே சார், இங்கே தான் இருக்கேன். இப்போ தான் டோனரை பார்த்தேன் சார். டோனர் எப்போ வராங்க? ஷிட், அவங்க ஏற்கனவே உங்கள் கிட்னியை வித்துட்டாங்க சார். வாட்? வித்துட்டாங்களா? ஆமாம் சார். சரி, நீ ஒன்று பண்ணு. நிறைய பணம் தரோன்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டை வேறு மாதிரி பேசி அந்த டோனரே அழைச்சிட்டு வந்துடு. ஐயோ சார், அவங்க 2 கிட்னியும் வித்துட்டாங்க சார். வாட்? 2மா? 2 கிட்னி வித்துட்டாங்களா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதான் சார் நானும் கேட்டேன். ஃபேமிலி கடன் தொல்லையால் 2 கிட்னியும் வித்துட்டு கிடக்குது சார். செத்து போவோன்னு தெரிஞ்சும் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு மூச்சை பிடிச்சி கிடக்குது சார். வெரி ஹாரிபிள் சார். சரி, நீ ஃபோனை வை. சார். கிருஷ்ணகுமார் சார், டாக்டர் அம்மாவுக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, தெரியும்ல? நமக்கு ஆப்ஷனே இல்லை. இனிமேல் கோவில்பட்டி பிளான் மட்டும்தான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. சார் அது இல்லைங்க சார். குமார், அம்மா உயிர் முக்கியம். அந்த டோனர் இங்கே வரணும். சரிங்க சார், நான் டோனரோட வரேன்.